ஒரு பிளே பாய் எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க கூடயே சுத்திட்டு இருக்க ஒருத்தன், நிறைய பொண்ணுங்களை ஏமாத்தி அவங்க கிட்டயே பணம் வாங்கி வசதியா வாழ்ற ஒருத்தன் தனியா ஒரு பாலைவனத்துல மாட்டிக்கிறான். அதுவும் பொண்ணுங்க மட்டுமே இருக்க ஒரு பழங்குடி இனத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன நடக்கும்? இந்த வித்தியாசமான கற்பனையை சொன்ன படம் தான் 2017 சைனீஸ் மொழியில ரிலீஸ் ஆன பியூட்டி ட்ரைப்ன்ற படத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட இருக்கான். ஹீரோவை பத்தி சொல்லணும்னா சரியான பிளே பாய், ஏகப்பட்ட பொண்ணுங்க கூட சுத்திட்டு இருப்பான். அந்த பொண்ணுங்க கிட்ட இருந்தே செலவுக்கு பணம் வாங்கி ஐபோனு காருன்னு நல்லா வசதியா வாழ்றான். இதை தான் அவனோட முழு நேர வேலையாவே பார்த்துட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஹீரோவால ஏமாத்தப்பட்ட பொண்ணுங்கள்ல ஒரு 4 பேர் ஒன்னா சேர்ந்து ஹீரோவை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. ஹீரோவும் போறான். உள்ள போனதுமே கட்டையால தலையில அடிச்சு மட்டையாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட மொபைலு பர்சுன்னு எல்லாத்தையுமே புடுங்கிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்டிட்டு வெறும் பாக்ஸரோட எங்கேயோ ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத பாலைவனத்துல கொண்டு போய் தூக்கி போடுறாங்க. எவ்வளவு நேரம் மயக்கமா இருந்தான்னு தெரியல. கண்ணு முழிச்சு பார்த்தா கண்ணு கிட்டின தூரம் வர யாருமே இல்ல. குடிக்க தண்ணி இல்ல, உடம்புல ட்ரெஸ் இல்ல. வெயில் தாங்க முடியாம அங்கேயும் இங்கேயும் நடக்கிறான். கொஞ்ச நேரத்துல மயங்கி கீழே விழுறான். அப்படி விழும்போது அந்த பாலைவனத்துல வாழ்ற ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க வராங்க. அவங்க கிட்ட ஹெல்ப் வேணும்னு கேக்குறான். ஆனா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா கையையும் காலையும் கட்டி அவங்களோட கிராமத்துக்கு தூக்கிட்டு போறாங்க. இவங்களோட இனத்துல பெரும்பாலும் பொண்ணுங்க தான் இருக்காங்க. ஆண்களை பெருசா பார்க்கவே முடியல. அப்படி இருக்க சில ஆண்களும் அடிமையா தான் இருக்காங்க. பொண்ணுங்க ஆட்சி தான் இந்த கிராமத்துல நடக்குது. ஹீரோவை தூக்கிட்டு போகும்போது ஒரு சின்ன பொண்ணு ஒரு ஆளோட கழுத்துல சங்கிலியை போட்டு இழுத்துட்டு போறத பாக்குறான். அந்த சின்ன பொண்ணு கிட்ட குடிக்க தண்ணி வேணும்னு கேக்குறான். ஆனா அந்த பொண்ணும் தண்ணி கொடுக்கற மாதிரி கிட்ட வந்து கீழே ஊத்திட்டு ஹீரோவை கிண்டல் பண்ணி சிரிக்கிறான். அடுத்து ஹீரோவை கொண்டு போய் ஒரு கூண்டுல அடைக்கிறாங்க. இவன மாதிரியே நிறைய ஆண்கள் கூண்டுகள்ல அடையப்பட்டு இருக்காங்க. அப்ப ஒருத்த மட்டும் ஃப்ரீயா வெளியில நடந்து போறத பார்த்துட்டு உதவி கேட்கறான். இவன் தான் இந்த ஊரோட டீச்சர். ஹீரோ அவனை பார்த்து இது என்ன இடம்னு கேட்கறான். ஆனா அதுக்கு அந்த டீச்சரும் ஹீரோவை உத்து பார்த்துட்டு நேரம் வரும்போது உனக்கே தெரியும்னு சொல்லிட்டு போறான். அன்னைக்கு நைட்டு அங்க ஏதோ பூஜை நடக்குது. அதுக்காக சில ஆண்களை கூண்டுல இருந்து கட்டி இழுத்துட்டு போறாங்க. கூடவே ஹீரோவையும் இழுத்துட்டு போறாங்க. அங்க போனதும் அந்த கிராமத்தோட ராணி வந்து பேய் பிடிச்ச மாதிரி ஆடுறாங்க. அடுத்து கையில கத்தி எடுத்துட்டு அங்க இருந்தவனோட பிரைவேட் பார்ட்டை கத்தியால வெட்டுறாங்க. இதை பார்த்ததுமே ஹீரோ பயத்துல பயங்கரமா கத்துறான். அடுத்து ஹீரோ பக்கத்துல வரும்போது என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. கத்தியை கீழே போட்டுட்டு ஹீரோவை ராணியோட குடிசைக்கு தூக்கிட்டு வர சொல்றான். அங்க போனதுமே ஹீரோவுக்கு பயங்கர சந்தோஷம். இவன் தான் பிளே பாய் ஆச்சு. ராணி நம்ம அழகுல மயங்கிட்டாங்க போல இருக்கு. அதான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கிறதுக்காக நம்மளை கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறான். ஆனா ராணி பக்கத்துல வந்து ஹீரோவை கீழே தள்ளி அவனோட பேக்ல சூடான கம்பியை வச்சு சூடு போட்டு அனுப்புறா. அடுத்த சில நாட்களுக்கு ஹீரோ நடக்க கூட முடியாம குச்சியை ஊனிதான் நடக்க முடியாம நடக்கிறான். அதை பார்த்து அந்த ஊர்ல இருக்க பொண்ணுங்க எல்லாம் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. அந்த ஊரோட மந்திரவாதி ஹீரோவை பார்க்கணும்னு கூப்பிட்டு விடுறாங்க. டீச்சரும் அங்கதான் இருக்கான். ஹீரோவோட கையை பார்த்துட்டு குறி சொல்றாங்க. மந்திரவாதி சொல்றத டீச்சர் ஹீரோவுக்கு புரியுற மாதிரி சொல்றான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா கடவுள் தான் ஹீரோவை ஆசீர்வாதம் பண்ணி இந்த கிராமத்துக்கு அனுப்பியிருக்காரு. இன்னும் 3 மாசத்துல இந்த ஊரோட ராணியை ஹீரோ பிரெக்னன்ட் ஆக்கணும். ஒருவேளை அப்படி 3 மாசத்துக்குள்ள ஹீரோவால ராணியை பிரெக்னன்ட் ஆக்க முடியலன்னா இந்த கிராமத்துக்கு பெரிய அழிவு ஏற்படும் சொல்றாங்க. ஹீரோவும் அதனால என்ன சிறப்பா பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வெளியில வரான். ஹீரோ சந்தோஷமா இருக்கிறத பார்த்து டீச்சர் ஹீரோவை பார்த்து நீ ஒருவேளை ராணியை பிரெக்னன்ட் ஆக்க முடியலனாலும் இவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை கொண்டுடுவாங்க. ராணியை பிரெக்னன்ட் ஆக்கிட்டாலும் குழந்தை பிறக்கிற அன்னைக்கு ராணியை உனக்கு அடிச்சு தின்னுடுவாங்க. இதுதான் இந்த ஊரோட ஐதீகம்னு சொல்றான். இப்ப ஹீரோவுக்கு தப்பிக்க வழியே இல்ல. ராணி பிரெக்னன்ட் ஆகலன்னா எல்லாரும் சேர்ந்து ஹீரோவை அடிச்சே கொண்டுடுவாங்க. ஒருவேளை ராணியை பிரெக்னன்ட் ஆக்கிட்டா குழந்தை பிறக்கிற அன்னைக்கு ராணியை ஹீரோவை கடிச்சு தின்னுடுவாங்க. இதையெல்லாம் கேட்டு ஹீரோ தலையில கை வச்சுட்டு கீழே உட்காடுறான். அப்படியே அங்க கட் பண்ணி அந்த ஊரோட மார்க்கெட்டை காட்டுறாங்க. ஆடு மாடுங்களை விற்கிற மாதிரி இங்க ஆண்களை கட்டி போட்டு அடிமையா வித்துட்டு இருக்காங்க. அதுவும் பண்ட மாற்று முறையில வியாபாரம் செய்யறாங்க. ஒரு கூட தக்காளிக்கு ஒரு அடிமை, 5 முட்டைகோசுக்கு ஒரு அடிமைன்னு பேரம் பேசி வித்துட்டு இருக்காங்க. இப்படி வாங்குற அடிமைகளை அவங்க வீட்டு வேலை தோட்ட வேலை செய்யறதுக்கு பயன்படுத்துவாங்க. அப்போ அங்கிருந்து ஒரு அடிமையை வாங்குறதுல 2 பொண்ணுங்களுக்குள்ள போட்டி வருது. அந்த பிரச்சனையை சரி பண்ணலாமேன்னு ஹீரோ உள்ள போறான். அங்கிருந்து இன்னொரு பொண்ணு ஹீரோவை பார்த்து அடிமைகள் எல்லாம் எங்க முன்னாடி பேசவே கூடாது, ஒழுங்கா இருக்கணும்னு மிரட்டி அனுப்புறாங்க. அடுத்து ஹீரோவும் டீச்சரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீங்க எப்படி இங்க வந்து மாட்டிக்கிட்டீங்கன்னு ஹீரோ கேக்குறான். அதுக்கு டீச்சரும் நான் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், பழங்கால பொருட்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்றவன். நான் என்னோட டீமோட சேர்ந்து இந்த பாலைவனத்துக்கு ஆராய்ச்சி பண்ண வரும்போது இந்த கூட்டத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டேன். என் கூட இருந்த சக ஆட்களை இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க கொண்டுட்டாங்க. என்ன காரணம்னு தெரியல, என்ன மட்டும் உயிரோட விட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்றான். அதுவும் இல்லாம நிறைய தடவை இங்கிருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணிருக்கேன், ஆனா முடியலன்னு சொல்றான். ஹீரோவும் வேற வழியே இல்லையான்னு கேட்கறான். அதுக்கு அவரும் இங்கிருந்து தப்பிக்கணும்னு நினைச்சா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இங்க இருக்க பொண்ணுங்க உன்னை முழுசா நம்பணும், அவங்களோட நம்பிக்கையை சம்பாதிச்சா மட்டும்தான் இங்க இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்றான். அதுக்கு ஹீரோவும் பொண்ணுங்களை நம்ப வச்சு ஏமாத்துறதுதான் நான் எக்ஸ்பர்ட், இது வரைக்கும் எவ்வளவு பொண்ணுங்களை லவ் பண்ற மாதிரி நம்ப வச்சு ஏமாத்திருக்கேன் தெரியுமா, இதெல்லாம் எனக்கு கை வந்த கலைன்னு சொல்றான். இப்போ இந்த கிராமத்தில் இருக்க பழங்குடிகளோட வரலாறை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இந்த பாலைவனத்துல
கிராமத்துல மொத்தம் 7 பழங்குடிகள் இனத்தை சேர்ந்தவங்க வாழ்ந்துட்டு வராங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த 7 இனத்துக்குள்ள அவங்களோட எல்லைகளுக்காக நிறைய சண்டைகள், போர்கள்னு வருமா. எல்லைகளை கைப்பற்ற நிறைய சண்டை நடக்கும். அதுல நிறைய பேர் இறந்து போவாங்க. அப்படி இருக்கும்போது ஓசான்னு ஒருத்தர் வந்து இவங்களுக்குள்ள நடக்கிற சண்டையை நிறுத்தி யாரும் மத்தவங்களோட எல்லைகளுக்குள்ள போகக்கூடாது, அவங்களுக்கான எல்லையில மட்டும்தான் வாழணும்னு சொல்லி ஒரு உடன்படிக்கையை போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் எந்த சண்டையும் இல்லாம அமைதியான முறையில இந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போ டாய்னு சொல்லி ஒரு இனத்தை சேர்ந்தவங்க ராணியோட எல்லைக்குள்ள நுழைஞ்சு ஆக்கிரமிப்பு பண்ண முயற்சி பண்றதா தளபதி வந்து ராணி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ராணியோ அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி தளபதியை போக சொல்றாங்க. இங்க நடக்கிறதையெல்லாம் ஹீரோ ஓரம் இருந்து கேட்டுட்டு இருக்கான். ராணி மூட் அவுட்ல இருக்கிறத பார்த்துட்டு நான் உங்க காலுக்கு மசாஜ் பண்ணி விடுறேன்னு சொல்லி ராணி கிட்ட எப்படியாவது நல்ல பேர் எடுக்கலாம்னு முயற்சி பண்றான். ஆனா ஹீரோ போட்ட பிளான் கொஞ்சம் சொதப்பிடுது. அதுல ராணிக்கு கோவம் வந்து ஹீரோட முகத்திலே ஒரு எத்து விட்டு துரத்தி விடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோ முயற்சியை கைவிடாம ஹீரோவும் டீச்சரும் சேர்ந்து அந்த கிராமத்துல ஒரு பியூட்டி பார்லர் பிளஸ் மசாஜ் சென்டர் ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு வர முதல் கஸ்டமரே எத்து பொருளோட முகம் எல்லாம் முகப்பருவோட ஒரு பொண்ணு வராங்க. அவங்களை உட்கார வச்சு ஃபேசியல், வேக்சிங், பெடிக்யூர்லாம் பண்ணி பல பலன்னு அழகா மாத்தி விடுறாங்க. அதை பார்த்ததுமே ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் எங்களுக்கும் அதே மாதிரி அழகா மாத்துங்கன்னு லைன்ல வந்து நிக்கிறாங்க. மேக்கப் போட்டு மசாஜ் பண்ணி ஊர்ல இருக்க நிறைய பொண்ணுங்களை கரெக்ட் பண்றாங்க. ஆனா ராணி அவ்வளவு சுலபமா ஹீரோவோட வழிக்கு கொண்டு வர முடியல. அதுக்காக ஹீரோ கையால விதவிதமா சமையல் செஞ்சு கேண்டில் லைட் டின்னர் ரெடி பண்ணி ராணியை கூப்பிட்டு விருந்து வைக்கிறான். ராணியும் வராங்க. ஹீரோ ராணியை வர்ணிச்சு கவிதையை சொல்லி ஒரு மோதிரத்தையும் கொடுத்து ப்ரொபோஸ் பண்றான். அதை பார்த்துட்டு ராணி சிம்பிளா என்னால அடிமையெல்லாம் லவ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அதே சமயம் வெளியில ஒரே கூச்சலும் கலவரமுமா இருக்கு. என்னன்னு வெளியில வந்து பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு தண்ணியில விழுந்து பேச்சு மூச்சு இல்லாம மயங்கி இருக்கு. எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த பொண்ணுக்கு முதலுதவி பண்ணி தலைகீழா புடிச்சு குலுக்கி அந்த சின்ன பொண்ணோட உயிரை காப்பாத்துறான். அதை பார்த்ததுமே ராணிக்கு ஹீரோ மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. இவ்வளவு நாள் கீழே தரையில படுத்துட்டு இருந்த ஹீரோவை தன்னோட பஞ்சு மெத்தையிலேயே படுக்க வச்சுக்கிறாங்க. அடுத்த நாள் ஊர்ல இருக்க எல்லாருமே வந்து அந்த சின்ன பொண்ணோட உயிரை காப்பாத்தினதுக்கு நன்றி சொல்லி மாலை போட்டு கோழி, ஆடு, ட்ரெஸ்ஸுன்னு எல்லாமே கொடுக்குறாங்க. அதே சமயம் ராணி கிட்ட படைத்தளபதி வந்து நம்ம நாட்டோட எல்லையில டாய் இனத்தோட படைகள் வந்து கூடாரம் போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. உடனே ராணி அவங்களோட ஆளுங்களை கூட்டிட்டு எல்லைக்கு போலான்னு கிளம்புறாங்க. அன்னைக்கு நைட்டு தான் ஹீரோவும் டீச்சரும் இந்த ஊரை விட்டு தப்பிக்கலான்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஊர்ல இருக்க குடிதண்ணி கிணறுல ஒரு வயசான ஆளு விஷயத்தை கலந்து விடுறாரு. அவரோட நல்ல நேரம் அதை யாரும் பார்க்கல. அடுத்த நாள் ராணி அவங்களோட படையை கூட்டிட்டு எல்லைக்கு வர்றாங்க. கூடவே ஹீரோவும் குதிரைக்கு முன்னாடி வந்துட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து எதிரிகள் ராணியோட ஆளுங்களை தாக்குறாங்க. ராணியோட படையினால அவங்களை எதிர்த்து நிக்க முடியல. தப்பிச்சு செதறி ஓடுறாங்க. நடந்த சண்டையில ராணிக்கு கொஞ்சம் அடிபட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோ தப்பிச்சு போற முயற்சியை கைவிட்டுட்டு ராணியை காப்பாத்தி பாதுகாப்பான ஒரு இடத்துல மறைச்சு வச்சு முதலுதவி பண்றான். கொஞ்ச நேரத்திலே மயக்கம் தெளிஞ்சு ராணி கண் முழிக்கிறாங்க. நைட் நேரத்துல வெளியில போக வேணான்னு ஹீரோ சொல்றான். ராணியும் சரின்னு சொல்லிட்டு அவங்களோட முன்னோர்கள் இவங்க இன மக்களை காப்பாத்த எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மின்மினி பூச்சிகள் பறக்கிறத பார்த்துட்டு சின்ன குழந்தை மாதிரி அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள் கிளம்பி அவங்க கிராமத்துக்கு வராங்க. டாய் இனத்தை சேர்ந்தவங்க நம்ம எல்லைக்குள்ள ஊடுருவி வந்துட்டாங்க, உடனடியா அவங்களுக்கு எதிராக போருக்கு போகணும்னு சொல்றாங்க. ஆனா மக்கள் எல்லாரும் விஷம் கலந்த தண்ணியை குடிச்சிட்டு நோய் வயப்பட்டு இருக்காங்க. சண்டைக்கு போறதுக்கு ஆட்கள் கம்மியா இருக்கு. அதனால அடிமையா இருக்க ஆண்களையும் நம்ம படையில சேர்த்துக்கலாம்னு ராணி சொல்றாங்க. அப்போன்னு பார்த்து டீச்சரை தூக்கிட்டு வந்து நம்ம கிராமத்து கஜானால இருக்க நகை எல்லாத்தையும் திருட முயற்சி பண்ணான்னு சொல்லி பிடிச்சிட்டு வராங்க. ஹீரோவும் டீச்சரும் தப்பிச்சு போலான்னு பிளான் போடும்போது இங்க இருக்க நகைகளை எல்லாத்தையும் திருடிட்டு போலான்னு நினைச்சிருப்பாங்க. அப்படி திருட போகும்போது டீச்சர் மாட்டிக்கிட்டான். அது மட்டும் இல்லாம ஹீரோவும் சேர்ந்து தான் தப்பிக்க முயற்சி பண்ணான்னு எல்லாரும் முன்னாடி உளறிடுறான். அதை கேட்டதுமே ராணி கோவப்பட்டு நீ என்னோட உயிரை காப்பாத்திருக்க, அந்த ஒரே காரணத்துக்காக தான் உன்னை சும்மா விடுறேன், இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுன்னு சொல்றாங்க. ஹீரோவும் சோகமா அங்கிருந்து போறான். அதே சமயம் டாய் இனத்தோட படை கிராமத்துக்குள்ள வந்து ஊரையே நாசம் பண்ணுது. அங்க இருக்க எல்லாரையுமே கண்மூடித்தனமா தாக்குறாங்க. சண்டை போடுறதுக்கு ஆள் கம்மியா இருந்ததால ராணியோட படை மண்ண கவுது. டாய் இனத்தை சேர்ந்தவங்க கிராமத்தை கைப்பற்றுறாங்க. அதே சமயம் ஹீரோவும் டீச்சரும் அந்த ஊரை விட்டு ரொம்ப தூரம் தாண்டி வந்துடுறாங்க. திடீர்னு ஹீரோவுக்கு மனசு மாறி திரும்ப அந்த கிராமத்துக்கு போகணும்னு முடிவு பண்றான். ஆனா டீச்சர் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றான். நீ வரலன்னா பரவாயில்ல, நான் மட்டும் தனியா போறேன்னு சொல்லி கிராமத்தை நோக்கி நடந்து வரான். ரொம்ப தூரம் நடந்ததால மயக்கம் போட்டு கீழே விழும்போது எங்கிருந்து ஒரு வெள்ளை கலர் குதிரை வந்து நிக்குது. அதுல ஏறி கிராமத்தை நோக்கி வர்றான். டாய் இனத்தோட தலைவர் முன்னாடி வந்து நின்னு சண்டைக்கு வர சொல்றான். சண்டை பயங்கரமா போகுது. சரியான நேரம் பார்த்து டாய் நாட்டு அரசனை கீழே தள்ளி விட்டு நெஞ்சில குத்தி அவனை கொல்றான். கிராமத்தோட அதிகாரமும் ஆட்சியும் திரும்ப ராணிக்கிட்டே வருது. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ராணிக்கு ஹீரோ மூலியமா குழந்தை பிறகுது. ஹீரோவை கட்டி போட்டு கோழி, படையல்னு எல்லாமே படையலா வச்சிருக்காங்க. என்னதான் ஹீரோ இந்த கிராமத்துக்கும் ராணிக்கும் நிறைய உதவி பண்ணியிருந்தாலும் இவங்களோட சம்பிரதாயங்கள், பழக்க வழக்கங்களை மாத்திக்க மாட்டாங்க போல. குழந்தை பிறந்ததுமே அந்த குழந்தைக்கு யாரு காரணமோ அவனை கொன்னு சாப்பிட்டுருவாங்க. இப்போ ஹீரோவை போட்டு தள்ளினாங்களா இல்ல ஹீரோ பண்ண நல்லதையெல்லாம் நினைச்சு பார்த்து அவனே அந்த கிராமத்தோட ராஜாவை ஆக்குனாங்களான்னு எதுவுமே காட்டல.
வரல. இந்த படத்தோட முடிவை பார்வையாளர்களான நம்ம கிட்டயே விட்டுட்டாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு நல்ல படத்துல பார்க்கலாம். நன்றி.